பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. மீனாட்சி பிள்ளை தமிழில் குமரகுருபரர் அம்பாளை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறார். ஊசர் பருவங்கிற அந்த தலைப்பு கீழே ஒரு பாட்டில் சொல்கிறார். அந்த பாட்டோட கருத்து என்னன்னா, அம்பாளை நோக்கி ஒரு கேள்வியாக அது வருது. மீனாட்சி ஊஞ்சலாடி கொண்டு இருக்காள். இந்த சிறு பிள்ளைகள்லாம் ஆலமரத்தில் அந்த விழுதில் ஊஞ்சலாடும். அதுபோல் மீனாட்சி தங்க ஊஞ்சலில் ஆடும்போது அம்பாள் காலை உந்தி ஆடுது, பூமியில் வச்சு. அந்த உந்தி அது அசையுது. அப்போ அம்பாளோட கால் அச்சு பூமியில் படுது. அப்படி அம்பாளோட கால் திருவடியோட அச்சு பூமியில் படுறப்ப அதில் பார்த்தா சந்திரன் இருக்குது, சந்திர பிறை. இது எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி போல் அதில் ஒரு நயமாக சொல்கிறார். இதற்கு 2 காரணம். சாமுந்திரிக்க ஆலோசனைப்படி அப்படி சந்திர பிறை இருப்பது விசேடம். இன்னொரு காரணம், சிவபிரகாசருங்கிற மாமுனிவர் பிரபுலிங்க லீலைன்னு ஒரு நூல் செய்தார். அந்த நூலில் இதை பற்றி சொல்கிறார். ஆதி பகவன் தனது ஊடல் தணிப்பான் பணிய அவ்விறைவன் பாதம் இறைஞ்சும் அதற்கு நெற்றி பகையும் அல்குல் பகையுமாம் சீத மதியும் மறவும் விழும் செயற்கு உவகை செய்யாமல் அலை மாது பணியும் அதற்கு மனமகிழும் உமையை வணங்குவாம். இது அந்த பிரபுலிங்க லீலைன்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் உள்ள செய்யுள். இதில் பெருமான ஆதி பகவன்னே சொல்கிறார். வள்ளுவ நாயனாரும் ஆதி பகவன் சொன்னார். அது அப்படியே சொல்கிறார். தன்னோட ஊழல் அம்பாள் சாமியால் கோய்த்து கொண்டு இருக்கு. ஏன்னா சாமி தலையில் கங்கையை வைத்திருக்காருன்னு. அதனால் அந்த கோபம் போகணும்னு சாமி என்ன பண்ணுறாருன்னா, தனது ஊடல் தணிப்பான் பணிய அவ்விறைவன் பாதம் இறைஞ்சு அம்பாளோட காலில் போய் விழுந்து என்ன மேலே கோய்த்துக்காதுன்னு சொல்கிறார். பாதம் இறைஞ்சும் அதற்கு சாமி எப்படி விழுந்தாருன்னா என்னென்ன விழுவும்னா, சாமி கழுத்தில் போட்டிருக்க பாம்பும் சாமி அம்பாளோட திருவள்ளில் விழுவோம். சாமி சிரத்து வச்சுருக்க கங்கையும் சாமி பஞ்சு தான் ஆகணும். அதுபோல் சாமி சூடிருக்கக்கூடிய நிலவு அதுவும் பெருமான் தலையை சாய்க்கும்போது விழும்போது எல்லாம் சேர்ந்து தான் விழும். அம்பாளுக்கு இந்த 3மே பகை. நிலவும் பகை, பாம்பும் பகை, கங்கையும் பகை. அது சொல்கிறார். அவ்விறைவன் பாதம் இறைஞ்சும் அதற்கு நெற்றி பகையும் மல்குல் பகையுமாம் சீத மதியும் அறவும். நெத்தி பகை, அம்பாளோட நெத்தி பிறை மாரி இருக்குது, சந்திர பிறை மாரி. பிறையணி வாழ்முதலால் அப்படின்னு திருநாகேஸ்வரம் அம்பாளுக்கு பேர். அதுமாதிரி நெற்றி பிறை போல் நெற்றி இருக்குது. ஆனால் அந்த சாமி சிரசில் நிலவு வச்சுருக்கார். அதனால இதுக்கும் அதுக்கும் ஆகாது. அம்பாளோட அல்குல் பாம்பு மாரி இருக்குது, பாம்பு படம் இருப்பது போல் இருக்குது. அதனால் இந்த பாம்புக்கும் அதுக்கும் ஆகாது, பாம்புக்கும் ஆகாது. அதுபோல் இந்த 2 எதிரிகள். அப்புறம் சாமி வணங்குறாரு. இதுக்கு அம்பாள் சமாதானம் கோபம் தணிஞ்சிச்சானா, இதுக்கு அம்பாளோட கோபம் தனியில்லை. இன்னொன்று பார்த்தானே அம்பாளோட கோபம் தணிஞ்சு போச்சான். சீத மரவும் விழும் செயற்கு உவகை செய்யாமல், அதுக்கு சந்தோஷப்படாமல் சாமி வணங்குறாருன்னோ இல்லை அந்த பாம்பு சந்திரனா உழுவுறதை பற்றி அம்பாள் சந்தோஷப்படலை. அடுத்தது அலைமாது பணியும் அதற்கு மனமகிழும் உமை. தலையில் வச்சுருக்காருல கங்கை, அது உளுந்து வணங்குனுச்சு.
அது அம்பாளுக்கு ஆகாது. அதனால் அதை கண்டு அம்பாள் சந்தோஷப்படுதும், நம்ம திருவடியில் வந்து அது விழுவுதுன்னு. அதை கண்டு சந்தோஷப்படக்கூடிய அந்த அம்பாளை நான் வணங்குறேன்னு சொல்லி இந்த பிரபுலிங்க லீலைங்கக்கூடிய நூலில் அருளி செய்யப்பட்டுள்ளது. அதனால அம்பாளோட திருவடி உள்ளங்காலில் வந்து சந்திரப்பிறை ரேகை இருப்பதற்கு காரணம், பெருமான் விழுந்து வணங்குவதனால பெருமான் தலையில் உள்ள சந்திரன் தான் அம்பாளோட காலில் இருக்கிறது.